டிஹெச்ஆரால நிறைய, அதாவது வானொலினாலே அது தீமைதான், நன்மையா இருந்தா கூட அது தீமையாக தான் இறுதியில போய் முடியும்னு சொன்னாரு. நான் நினைக்கின்றேன் அவர் டிஹெச்ஆராக என்ற அலைவரிசையை மட்டும்தான் கேட்டிருப்பார் போலிருக்கின்றது. ஏனால் மின்னல் எஃப்எம் என்றொரு அலைவரிசையும் உள்ளது, அது நமக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. அடுத்ததாக, எந்த குடும்பத்தில் ஐயா இன்று நாம் அனைவரும் உள்ளோம், எந்த குடும்பத்தில் தினசரி நாளிதழ் வாங்குகின்றீர்கள்? ஐயா, நீங்கள் வாங்குகின்றீர்களா? உங்களில் யாராவது தினசரி வாங்குகின்றீர்களா? சொல்லுங்கள். அப்படி இருக்க அதிக தாக்கத்தை எப்படி நாளிதழ்கள் தான் ஏற்படுத்துகின்றது, குறிப்பாக அச்சு வழி வெளியீடான நாளிதழ்கள் தான் ஏற்படுத்துகின்றது என்று அவர் கூற இயலும். அதுவும் மார்த்தட்டி கூறி சென்றுள்ளார். தமிழ் வழக்கில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவது ஒளி ஊடக. அந்த ஒளி ஊடகத்தில் நான் தேர்ந்தெடுத்திருப்பது வானொலி. அதாவது சற்று முன்னர் அவர் எனக்கு சாதகமாக நிறையவே விவரங்களை கொடுத்து சென்று விட்டார். தொடக்கமாக ஒளி ஊடகத்தை சேர்ந்த வானொலியானது மக்களோடு பின்னி பிணைந்து காணப்படுகின்ற ஒரு ஊடகமாகும். நாம் எந்த வேலைகளை செய்து கொண்டும் எந்த இடத்தில் இருந்து கொண்டும் வானொலியை கேட்கலாம், அதில் கூற வருகின்ற கருத்துக்களையும் கேட்கலாம். தொடக்கமாக அரசாங்கத்தின் கீழ் செயல்பட்டு வருகின்ற வானொலியான மின்னல் எஃப்எம் பெருமளவில் மக்களுக்கு நல்ல நிகழ்வுகளையே ஒளிபரப்பி வருகின்றன என்பது என்னுடைய கருத்து. அதாவது அமுதே தமிழே என்ற ஒரு நிகழ்வு ஒளிபரப்பப்படுகின்றது. அந்த நிகழ்ச்சியில் தமிழ் சார்ந்த மொத்த தகவல்களையும் கோர்வையாக கோர்த்து பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்து வரும் ஒரு வானொலி நிலையமாக திகழ்வது மின்னல் எஃப்எம். சாதாரண நம் போன்ற பாமர மக்கள் எங்கு ஐயா நேரம் உள்ளது தங்களுடைய பிள்ளைகளை அமர வைத்து இதுதான் தமிழ் மொழி, இதுதான் இலக்கியம் இலக்கணம் என்று கூற எங்கு நேரம் உள்ளது? ஆக அந்த பணியை ஆசானாக இருந்து பெற்றோர்களை மீறி செய்து வருவது இந்த வானொலி தான். எந்த வானொலி? மின்னல் எஃப்எம். அடுத்ததாக கலை சொற்கள் அறிமுகம் என்ற அங்கத்தையும் வழி நடத்தி வருகின்றது மின்னல் எஃப்எம். அதாவது நமக்கே தெரியாத அறியாத பல புதிய, அதாவது பல மலாய் வார்த்தைகளுக்கு ஏற்ற தமிழ் வார்த்தைகளை, அதாவது சொற்களை அறிமுகம் செய்து வருகின்றார்கள் அதில் பணிபுரியும் அறிவிப்பாளர்கள். எடுத்துக்காட்டாக அலுமினியம் என்ற வார்த்தைக்கு வெண்மாலை மாறல், நம்மில் யாருக்கு பல பேருக்கு இது அறியாத உண்மை. அடுத்தது ஓட்டோ என்பதற்கு தானி அல்லது தானுந்து என்ற வார்த்தை. இப்படி பல சொற்களை அறிமுகம் செய்வதன் வழி தினசரி மலாய் வார்த்தைகளையும் அல்ல வேற்று வார்த்தைகளையும் மொழிகளையும் பயன்படுத்தி வருகின்ற நமக்கும் மக்களுக்கும் இந்நிகழ்வின் வழி புதிய, அதாவது மலாய் சொல்லுக்கு ஏற்ற தமிழ் வார்த்தைகளை தெரிந்து கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக அமைகின்றது. இதுவும் நல்ல தாக்கத்தையே சாரும்.